வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆஸ்திரேலியா பயணத்தை நிறைவு செய்து நியூசிலாந்து சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும். அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. வேட்டைக்காரன் பட பாடலை பாடி செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் விமர்சனம். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என கரூர் மக்களுக்கு தெரியும் என பதிலடி கொடுத்தார் செந்தில் பாலாஜி. பள்ளிக்கூடங்களையும் படிக்கும் மாணவர்களையும் கட்சி தூதுபவர்கள் போல பாவிக்கும் தாவேகாவினர் ஆணவத்திற்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். கரூர் துயரத்தில் உதவி செய்தவர்கள் யார், ஓடிப்போனவர்கள் யார் என மக்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பேட்டி. கரூர் சம்பவத்திற்கன்று ஓடி ஒளிந்துவிட்டு இன்று போய் தமிழக முதலமைச்சர் ஆறுதல் கூறுகிறார் என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்சரா ரெட்டி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆஸ்திரேலிய பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி இன்று நியூசிலாந்து சென்றுள்ளார். அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி முதல் நாடாக இந்தோனேசியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகினர். இந்தோனேசியா பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இரு நாட்டு உறவு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் ஆஸ்திரேலிய பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி இன்று நியூசிலாந்து சென்றுள்ளார். தலைநகர் ஆக்லாந்து சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சான் விமான நிலையத்திற்கே சென்று நேரில் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், பாதுகாப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர். மேலும் நியூசிலாந்து வாழ் இந்தியர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கிறார். கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும், அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்தார். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் தலா ரூபாய் 10 லட்சமும், தாவேகா சார்பில் தலா ரூபாய் 20 லட்சமும் இழப்பீடு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குவதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று கரூர் வந்தார். இதற்கிடையே உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையும் இன்று நடைபெற்றது. அவர்களுக்கு தற்காலிக பணி வழங்கலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் கரூரில் உள்ள அட்லஸ் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 32 பேரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலைக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கி பேசினார். அப்போது ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மனிதளவில் காயங்கள், வலிகளை மறக்க முடியாது. நிறைய வழிகள், காயங்களை தாண்டிதான் வந்தேன் என்றும், கரூர் சம்பவம்தான் எனக்கு அதிக மனவலியை கொடுத்தது எனவும், என் அக்கா தங்கைகளை கரூரில் இழந்தேன், கள்ளங்கபடமற்ற குழந்தைகளை இழந்தேன், என் மனதில் ஆறாத காயம் கரூர் சம்பவம் எனவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். மேலும் நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிரான சக்தியை, சூழ்ச்சியை இனி வரும் தலைமுறை தெரியப்படுத்த கரூரில் தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும், அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு என்று கரூரில் வேட்டைக்காரன் பட பாடலை பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த முதலமைச்சருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது
கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். கரூரில் இன்று பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய், கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியல, ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு என்று வேட்டைக்காரன் பட பாடலை பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்தார். இந்த நிலையில் முதலமைச்சருக்கு பதிலடி தெரிவித்து செந்தில் பாலாஜி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த வருடம் செப்டம்பர் 27ஆம் நாள் அன்று கரூர் துயர சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார் என கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன் நின்று உதவியது யார் என்று மக்களுக்கு தெரியும் என்றும் தெரிவித்தார். மேலும் செய்தி கிடைத்த உடனேயே கரூருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடி உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களின் உயிரை காத்து துயரத் துடைத்தவர் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினும் அன்றைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மேலும் அன்றைய கூட்டத்தில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார் என்றும், திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இறந்துள்ளதாக கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது எனது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று செந்தில் பாலாஜி குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கூடங்களையும் படிக்கும் மாணவர்களையும் கட்சி தூதுபவர்கள் போல பாவிக்கும் தாவேகாவினரின் ஆணவம் கடும் கண்டனத்திற்குரியது என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கல்வி கூடங்கள் காட்சி கூடங்கள் அல்ல, அரசியலின் மேடை அல்ல என்று நீங்கள் நீட்டி முழங்கி இன்னும் ஒரு நாள் கூட முழுதாக முடியவில்லை. அதற்குள் இன்று கரூரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்ற விழா பள்ளிக்கூடங்களில் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாக காணொளி வெளியாகியுள்ளது. சட்டமன்ற விவாதங்களை தடையின்றி நேரலையில் ஒளிபரப்ப முடியாத உங்கள் தாவேக அரசு தாவேகாவின் கட்சி நிகழ்வுகளை மெனக்கெட்டு அரசு பள்ளிகளில் நேரலை செய்வது அருவருப்பான அரசியல் வியூகம் என்றும், பள்ளிக்கூடங்களையும் படிக்கும் மாணவர்களையும் கட்சி தூதுவர்கள் போல பாவிக்கும் தாவேகாவினரின் ஆணவம் கடும் கண்டனத்திற்குரியது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் தெரியாமல் தான் கேட்கிறோம், வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு பிள்ளைகளை பார்க்க செய்யும் அளவிற்கு இன்றைய கரூர் நிகழ்வு என்ன அறிவார்ந்த அரசு நிகழ்ச்சியா அல்லது அனுபவம் வாய்ந்த அறிஞர்கள் பங்கேற்ற அறிவியல் விவாத மேடையா? தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு ஜோசப் விஜய் பாவ மன்னிப்பு கேட்கும் பர்சனல் ஈவென்ட் தானே என்றும், மற்ற கட்சிகளை குறை கூறி தங்களை புனிதராக நிறுவ முற்படும் தாவேகாவினர் கட்சி நிகழ்வை அரசு பள்ளிகளில் நேரலையில் ஒளிபரப்புவதற்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? அந்த அளவிற்கு விளம்பர மோகம் உங்களை வாட்டி வதைக்கிறதா அல்லது எப்படியும் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தில் மீண்டும் குழந்தைகளை குவிக்க முயற்சிக்கிறீர்களா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் துயரத்தின் போது உதவி செய்தவர்கள் யார், ஓடிப்போனவர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும் என்று நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக ஆட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எந்த இடத்திற்கு போகக்கூடாதோ அந்த இடத்திற்கே தொடர்ந்து சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளின் மனநிலையை பாதிக்கக்கூடிய அளவிற்கும் அவர்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய அளவிற்கும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், எதையெல்லாம் தாண்டி முதலமைச்சரும் அதை செய்யும் பொழுது இந்த ஆட்சி எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எல்லோரும் மனதிலும் எழுகிறது என்றும், முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரை அனைவரும் அவர்களுக்கென பொறுப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும், நான் கரூர் துயரம் பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை. ஏனென்றால் இது போன்ற துயர சம்பவம் குறித்து பேசுவதை பொறுப்புணர்வுடன் தவிர்ப்பதே நல்லது என்றும், ஏனெனில் விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயம் குறித்து பேச வேண்டாம் என்ற பொறுப்புணர்வு எனக்கு இருப்பதால் தான் கரூர் துயர சம்பவம் பற்றி நான் பேசாமல் இருப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றும், ஆனால் கரூர் துயரத்தின் போது மக்களோடு நின்றவர்கள் யார், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் யார்,
மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிப்போனவர்கள் யார் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு அன்று ஓடி ஒளிந்துவிட்டு இன்று போய் தமிழக முதலமைச்சர் ஆறுதல் கூறுகிறார் என்று அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்சரா ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்சரா ரெட்டி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருநங்கைகளை கௌரவிக்கும் விதமாக அன்று புரட்சி தலைவி அம்மா 2016ஆம் ஆண்டு எனது செயல்பாட்டை பார்த்து எனக்கு செய்தி தொடர்பாளர் பதவி அளித்து கௌரவித்தார் என்றும், இன்று எனக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி அளித்து என்னை கௌரவித்துள்ளார் என்றும், இனிவரும் காலங்களில் கட்சி செயல்பாடுகளிலும் மக்கள் நலனிலும் சிறப்பாக செயல்படுவேன் என்றும், அன்று முதல் இன்று வரை அதிமுக தான் தமிழக நலனில் அனைத்து உரிமைகளையும் மீட்டு தந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகாவிற்கு அரசு பார்ட்டி ஃபண்ட் என்று கூறி வருகிறது. அப்படி என்றால் தாவேகாவிற்கு பார்ட்டி ஃபண்ட் எங்கிருந்து வருகிறது என முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூற வேண்டும் என்றும், பொதுவெளியில் பேசும்போது தனது பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் என்றும் அப்சரா ரெட்டி தெரிவித்தார். மேலும் கரூர் துயர சம்பவத்திற்கு இன்று செல்லும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அன்று ஓடி ஒளிந்துவிட்டார் எனவும், சிங்கப்பெண் படையை பெருமையாக பேசிக்கொள்ளும் தமிழக முதலமைச்சர் சிங்கப்பெண் படையில் உள்ள காவல்துறைக்கு சார்ஜர் போடக்கூட அனுமதி இல்லாமல் உள்ளது எனவும் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்சரா ரெட்டி தெரிவித்துள்ளார். பெருநகர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மகிழ்வு ஆங்கில செயல் திட்டத்தை வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் துவங்கி வைத்தார். 2026-27 கல்வியாண்டில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மகிழ்வுறு ஆங்கில செயல் திட்டத்தை முதற்கட்டமாக 25 பள்ளிகளில் நடத்திட அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட பெருநகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மகிழுரிவு ஆங்கில திட்டத்தை வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் துவங்கி வைத்து பேசினார். அப்போது இந்த திட்டத்தின் மூலம் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்ட பயிற்சி அளிக்கப்படுகிறது எனவும், இதன் மூலம் மாணவ மாணவிகள் ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு கற்றல்களை விரைவாக கற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் ரஞ்சித்குமார் தெரிவித்தார். விழாவிற்கு வருகை புரிந்த அமைச்சர் ரஞ்சித்குமாருக்கு உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருப்புலிவனம் ரஞ்சித்குமார் சால்வை அணிவித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் ஆகியோர் அமைச்சரை வரவேற்றனர். நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேற்கு வங்கத்தில் 4 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட விபத்தில் செயலிழந்த இடுப்பெலும்பு மற்றும் சிறுநீர் அறுவை சிகிச்சையை சென்னை போரூர் ஸ்ரீராம் சந்திரா மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து சிறுமிக்கு மறுவாழ்வு அளித்து சாதனை படைத்துள்ளனர். மேற்கு வங்காளத்தில் உத்தர தீனாஜ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அலி என்பவர் தனது மனைவி மற்றும் 4 வயது மகளுடன் கடந்த ஜனவரி மாதம் ஆட்டோவில் சென்றபோது லாரி மோதி விபத்தில் ஆட்டோ தலைகீழாக கவிழ்ந்ததில் ஆட்டோவின் அடியில் சிக்கிய 4 வயது சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. உடனே அவரது பெற்றோர் அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமிக்கு இடுப்பெலும்பு மற்றும் சிறுநீர் பை சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தனர். இதனையடுத்து முதலுதவி சிகிச்சை அளித்ததை அடுத்து கடந்த 6 மாதங்களாக பல்வேறு மருத்துவமனைக்கு சென்றும் தீர்வு காண முடியாமல் சிறுமி சிறுநீர் கழிப்பதற்கு மருத்துவர்கள் தற்காலிக ஏற்பாடு செய்தனர். இதனால் சிறுமியின் பெற்றோர் தவித்து வந்தனர். இந்த நிலையில் மேற்கு வங்கத்திலிருந்து 2000 கிலோமீட்டர் கடந்து வந்த சிறுமியின் பெற்றோர் சென்னையில் செயல்படும் போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் கடந்த மாதம் சிறுநீரகவியல் பிரிவில் சிறுமியை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு சிறுநீரவியல் துறை தலைவர் மருத்துவர் ரமேஷ் பாபு தலைமையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். அதன் பின்னர் சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்வதென முடிவு செய்யப்பட்டு சென்னை மருத்துவரான ரமேஷ் பாபு தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் சிறுமிக்கு 3 மணி நேரம் போராடி சவாலான சிறுநீர் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்தனர். அறுவை சிகிச்சைக்கு முன்பு செயற்கை குழாய் மூலம் சிறுநீர் வெளியேற்றி வந்த சிறுமி தற்போது இயல்பு நிலைக்கு வந்துள்ளார்.
இது அவரது பெற்றோர் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பல மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது என கைவிட்ட நிலையில் சென்னை மருத்துவர்கள் சவாலான சிறுநீர் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து வங்காளத்தைச் சேர்ந்த சிறுமிக்கு மறுவாழ்வு அளித்து சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவர் குழுவினர் தெரிவிக்கையில், தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் 97,14,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்களை தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ரவி மற்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி ஆகியோர் திறந்து வைத்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவிசைநல்லூரில் ரூபாய் 13,12,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பொது விநியோக அங்காடி கட்டடத்தையும், ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பொது நூலக கட்டடத்தையும், 34,60,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும், மணலூர் ஊராட்சியில் 17,29,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ரவி மற்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி ஆகியோர் திறந்து வைத்தனர். மேலும் கதிராமங்கலம் ஊராட்சியில் ரூபாய் 31,36,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம், ஆவணியாபுரம் ஊராட்சியில் ரூபாய் 13,37,000 மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் என திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 97,14,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்களையும் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ரவி, தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி ஆகியோர் திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சேதமடைந்துள்ள கோட்டூர் வாய்க்கால் பாலத்தின் தன்மைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாலத்தின் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து மருத்துவமனையின் அருகே கட்டப்பட்டு வரும் கழிவறை வசதிகளை விரைவில் முடிக்கப்பட வேண்டும் எனவும், மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் அமைச்சர் வினோத் ரவி கேட்டுக்கொண்டார். அறந்தாங்கியை அடுத்த கோட்டையன்பட்டினத்தில் வெளிநாட்டில் தொழில் நிறுவனம் நடத்தி வரும் நபர் மற்றும் அவரது உறவினர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த கோட்டையம்பட்டினம் ரஹமத் நகர் பகுதியைச் சேர்ந்த பயாஸ் என்பவர் அரபு நாட்டில் ஆன்லைன் மூலமாக செயல்பட்டு வரும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவருடைய நிறுவனத்திலிருந்து வரி ஏய்ப்பு நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று அதிகாலை 5 மணியளவில் அவரது வீட்டிற்கு வருகை தந்து சோதனையில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த கோட்டையம்பட்டினம் மக்கள் பயாஸின் வீட்டின் அருகே குவிந்தனர். இதேபோன்று ஜெகதாப்பட்டினத்தில் உள்ள பயாஸின் உறவினர் அன்வர் அலி என்பவரது வீட்டிலும் மற்றொரு குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட இருவேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வரும் சம்பவம் கோட்டையம்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தேசத்தின் ஜனநாயக உரிமைகள், கடமைகள் குறித்து பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாகர்கோவிலில் செயல்படும் GSI மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான கவுன்சிலர் தேர்வு நடைபெற்றது. தேசத்தின் ஜனநாயக உரிமைகள், கடமைகள் குறித்து பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செயல்படும் CSI மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டு மாணவ மாணவிகளிடையே வாக்குச்சீட்டை பயன்படுத்தி கவுன்சிலர் தேர்தல் நடத்தப்பட்டது. மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வாக்களித்தனர். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மாணவர்களின் பிரச்சனைகளை பள்ளி நிர்வாகத்திடம் பேசுவதற்காகவும், சமுதாயத்தில் தேர்தல் நடைமுறைகளை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த கவுன்சிலர் தேர்வு நடத்தப்பட்டதாக பள்ளியின் முதல்வர் காட்வின் ஜெபன் சிங் தெரிவித்தார். சென்னை துரைப்பாக்கம் பள்ளிக்கரணை ரேடியல் சாலையில் எந்த நேரத்திலும் சரிந்து விழும் நிலையில் உள்ள மின் கோபுரத்தை சீரமைக்க வேண்டும் என மின்துறை அலுவலர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை துரைப்பாக்கம் பள்ளிக்கரணை ரேடியல் சாலையில் பெருங்குடி குப்பை கிடங்கு அருகே உள்ள ராட்சச மின் கோபுரம் பழுதடைந்து
எந்த நேரத்திலும் சரிந்து விழும்படியாக ஆபத்தான நிலையில் உள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இந்த மின் கோபுரம் பிரதான சாலையின் ஓரமாக அமைந்துள்ளதால் மழை காலத்தில் சரிந்து விழுந்து உயிர் சேதமும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் பல இடங்களுக்கான மின் விநியோகமும் முற்றிலும் தடைபடும் நிலை ஏற்படும். எனவே அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு மின்சார வாரியமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு சாய்ந்த நிலையில் உள்ள மின் கோபுரத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை, சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 5000 நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளதாகவும், புதிதாக நெல்லை விவசாயிகளிடம் இருந்து அதிகாரிகள் கொள்முதல் செய்யவில்லை எனவும் கூறி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் முதல் நிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் செந்தில் தலைமையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேக்கமடைந்த நெல் மூட்டைகளை உடனடியாக சேமிப்பு கிடங்கு மற்றும் அரவைக்கு அனுப்ப வேண்டும், கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தலைவாசல் அருகே கிணற்றுக்குள் சைடு போர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த சித்தேரி கிராமத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தின் கிணற்றில் சைடு போர் அமைக்கும் பணியில் கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த நாராயணன், வட மாநிலத்தைச் சேர்ந்த சோமு ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கிணற்றுக்குள் இருந்த மின்சார மோட்டாரில் இருந்து கசிந்த மின்சாரம் பாய்ந்ததில் பணியில் இருந்த நாராயணன், சோமு ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தலைவாசல் காவல்துறையினர் இருவரது உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனியூர் காவல் நிலையத்தின் காவலர்கள் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிர்ஸ்டிங் சிங் உத்தரவின்படியும் உடுமலைப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் தையல் நாயகியின் மேற்பார்வையிலும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் செயல்படும் ஸ்ரீஜி விஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம், கனியூர் காவல் நிலையம் ஆகியவை இணைந்து கனியூர் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியையும் வீதி நாடகத்தையும் நடத்தியது. பேரணியில் கனியூர் காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திக் குமார், காவலர்கள் சிவகுருநாதன், நம்மாழ்வார் ஆகியோர் பங்கேற்றனர். பேரணியில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு போதையில்லா உலகை உருவாக்குவோம் என்ற முழக்கத்துடன் பதாகைகளை கையில் ஏந்தியபடி கனியூர் முக்கிய தெருக்களில் சென்று போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் முனைவர் மகேஸ்வரி, வைஷ்ணவி, வடிவுக்கரசி, கஜலட்சுமி, அப்துல் கலாம் அறக்கட்டளையின் நிறுவனர் நவநீதன், காவல்துறையினர், கிராம நிர்வாக அலுவலர், பேரூராட்சி செயல் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். செஞ்சி அருகே 12ஆம் நூற்றாண்டு பொத்தப்பி சோழர் காலத்து கல்வெட்டை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவர் சுதாகர் மற்றும் தமிழ்துறை மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்றாய்வு நடுவத்தின் தலைவருமான சுதாகர் தமிழ்துறை 3ஆம் ஆண்டு மாணவர்களுடன் குழுவாக சென்று செஞ்சியை அடுத்த ஒதியத்தூர் கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஒதியத்தூரில் பெரிய மலையின் மீது சுனை உள்ளதையும் அதன் பக்கவாட்டில் உள்ள கல்வெட்டில் கிபி 13ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆட்சி செய்த பிற்கால சோழர்களில் பொத்தப்பி சோழன் ஆட்சியின் கீழ் செஞ்சி பகுதியில் இருந்துள்ளது என்பதை கண்டறிந்துள்ளனர். வானவராயன் மகன்
பொத்தப்பி சோழன் என முதல் 2 வரிகளிலும் பொத்தப்பி சோழனின் முன்னோர்களை மற்ற வரிகளில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் கிபி 8 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரையில் ஆந்திராவில் உள்ள கடப்பா, நெல்லூர், சிந்தூர் ஆகிய பகுதிகளை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த வானவராயன் மகன் பொத்தப்பி சோழன் மதுரையை வென்றதும் பேரழகன் என்பவன் சுனையை வெட்டினான் என்பதும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கல்வெட்டில் வரையப்பட்டுள்ள ஓவியத்தில் வீரப்பேன் போரில் யானையின் தலையை வெட்டிய நிலையில் உள்ளதும் மலை அடிவாரத்தில் பிடாரி கோவில் ஒன்று உள்ளது என்பதையும் வரலாற்றாய்வு நடுவத்தின் தலைவர் சுதாகர் உள்ளிட்ட தமிழ்துறை மாணவர்கள் ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர். வேலூர் தோட்டப்பாளையத்தில் கடன் தொல்லை தாங்காமல் இரவு காவலாளி தீக்குளித்த சம்பவம் குறித்து வேலூர் வடக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் தோட்டப்பாளையம் தாரகேஸ்வரர் கோவில் தெருவைச் சேர்ந்த இரவு காவலாளி வெங்கடேசன் என்பவர் காலையில் தோட்டப்பாளையம் பகுதியில் உள்ள செல்வ கணபதி கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு திடீரென தனது உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு கோவில் முன்பாகவே தீக்குளித்தார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடல் முழுக்க தீ காயங்களோடு இருந்த வெங்கடேசனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவசர தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வேலூர் வடக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் வெங்கடேசன் செய்து வந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதாலும் கடன் தொல்லை தாங்காமல் தீக்குளித்ததாகவும் தெரியவந்துள்ளது. போலூர் அருகே குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இயந்திர நெல் நடவு செயல் விளக்க பணிகளை போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டாரத்தில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இயந்திர நெல் நடவு செயல் விளக்க பணிகள் வேளாண்மை இணை இயக்குனர் மலர்வெளி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பச்சை துண்டு அணிந்து விவசாயிகளுடன் வயலில் இறங்கி இயந்திர நெல் நடவு பணியில் ஈடுபட்டார். அதன் பின்னர் படியம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற செயல் விளக்க பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இயற்கை விவசாய பயனாளிகளில் வேளாண் இடுபொருளை சேர்த்து அரசின் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என விவசாயிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் வேளாண்மை துணை இயக்குனர் மாரியப்பன், போலூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் பெரியசாமி, துணை வேளாண்மை அலுவலர் சிவக்குமார், உதவி வேளாண்மை அலுவலர் ஆனந்தன், பாலம்மாள், சிவக்குமார், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் தேவேந்திரன், உதவி தொழில்நுட்ப மேலாளர் பாக்கியவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை வடபழனியில் செயல்படும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனத்தின் வளாகத்தில் நடைபெற்ற 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தொடக்க விழாவில் பெற்றோர்களை தெய்வத்தை போல வணங்கி மாணவர்கள் வாழ வேண்டும் என்று எழுத்தாளர் தமிழருவி மணியன் தெரிவித்தார். சென்னை வடபழனியில் செயல்படும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் பன்முக கலை மற்றும் வணிகவியல் கல்வி பயிலும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை வணிக கல்வி புலத்தின் ஆங்கில பேராசிரியர் முத்துலேகா வரவேற்றார். விழாவில் வடபழனியில் உள்ள SRM கல்வி நிறுவன நிர்வாக இயக்குனர் வெங்கடேஷ் பாபு கலந்து கொண்டு மாணவர்கள் தம் தனித்திறன்களை வளர்த்து கொண்டு சாதிப்பதற்கான வழிமுறைகளை எடுத்து கூறி வாழ்த்தினார். மேலும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களையும் அறிமுகம் செய்து வைத்து சிறப்பித்தார். விழாவில் பேச்சாளரும் எழுத்தாளருமான தமிழுருவி மணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் அறிவுரை கூற வரவில்லை, சிலர் பரிந்துரைகள் செய்ய விரும்புகிறேன் என தன் உரையை தொடங்கினார். அப்போது இந்த கல்வியாண்டில் புதிதாக கல்லூரியில் சேர்ந்திருக்கும் மாணவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் கல்வியின் தேவை மற்றும் வெற்றி தோல்விகளின் தன்னம்பிக்கைகள் குறித்தும் விளக்கினார். மேலும் பெற்றோர்களை தெய்வத்தை போல வணங்கி வாழ வேண்டும், எந்த சுயநலமும் இல்லாமல் கடைசி வரை பிள்ளைகளை காக்கின்றவர்களாக இருப்பவர்கள் தாயும் தந்தையும் மட்டுமே என உணர்வு பூர்வமாக எடுத்துரைத்தார். ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்ப்பது கல்வி மட்டுமே என்பதால் பேராசிரியர்களிடம் நன்கு பழகி ஒவ்வொருவரிடமும் உள்ள அறிவை பெற்று மாணவர்கள் பயனடைய வேண்டும் என தமிழருவி மணியன் அறிவுறுத்தினார். இதில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் உட்பட 1500க்கு மேற்பட்ட 1ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மங்களத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில்
மகிழ்முற்றம் தொடக்க விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மகிழ்முற்றம் தொடக்க விழா பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலை குமாரி தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா மற்றும் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் இரும்பால் ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். விழாவில் பள்ளியின் பாராளுமன்ற அமைச்சகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பள்ளி வளர்ச்சிக்காக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை உள்ளிட்ட 5 அணிகளாக பிரிக்கப்பட்டு அதிலிருந்து குழு தலைவர் அமைச்சர் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரணி நகரில் அமைந்துள்ள கோட்டை ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு விழாவின் விளம்பரத்தை அச்சிட்டு ராட்சச பலூன் பறக்கவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையன்று மதிய வேளையில் கூழ்வார்க்கும் திருவிழாவும், இரவில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், தாரத்தப்பட்டை, வான வேடிக்கையுடன் அம்மன் புஷ்ப பல்லாக்கு வீதி உலா நடைபெறுவதும், மறுநாள் இரவில் டிவி புகழ் நட்சத்திரங்களின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுவதும் வழக்கம். அதன்படி 53ஆம் ஆண்டு கூழ்வார்க்கும் திருவிழாவை முன்னிட்டு இன்று ராட்சச பலூன் பறக்கவிடும் நிகழ்வு குழு தலைவர் கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக ராட்சச பலூனில் ஆடி மாத திருவிழா மற்றும் புஷ்ப பல்லக்கு, பாட்டு கச்சேரி ஆகியவற்றை விளம்பரமாக அச்சடிக்கப்பட்டு பலூனில் ஆக்சிஜன் நிரப்பப்பட்டு பூஜைகள் செய்து ராட்சச பலூன்கள் பறக்கவிடப்பட்டது. விழாவில் திரளானோர் கலந்து கொண்டு கோட்டை ஸ்ரீ வேம்புலியம்மனை வழிபட்டனர். தேவக்கோட்டையில் அமைந்துள்ள புத்து முனீஸ்வரர் ஆலயத்தில் 44ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலமும் தீ மிதித்தலும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கருதாவூரணியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகாத்தம்மன் புத்து முனீஸ்வரர் ஆலயத்தின் 44ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா ஜூலை 3ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கப்பட்டு தினம்தோறும் மாலையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையடுத்து காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலையில் விநாயகர் கோவிலிலிருந்து பால் குடத்தை சுமந்தும் காவடி எடுத்தும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவிலுக்கு வந்து பாலபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து ஸ்ரீ நாகாத்தம்மன் புத்து முனீஸ்வரரை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காட்டுமன்னார் கோவிலில் சாதிய ஆணவ படுகொலைகளை கண்டித்து அரசியல் மீட்பு இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சாதிய ஆணவ படுகொலைகளை கண்டித்தும் அவற்றை தடுக்க சட்டமன்றத்தில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அரசியல் மீட்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அரசியல் மீட்பு இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜா தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் மணிகண்டராஜ், ராஜசேகர், ஜெயசீலன், பாலமுருகன், சீமான், வெற்றி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் பூராசாமி மற்றும் உரிமை கோருவோர் ஒருங்கிணைப்பு கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன், ஆதி திராவிடர் மகாஜன சங்க செயலாளர் பொட்டு ராமானுஜம், செந்தி கலை இலக்கிய கழக தலைவர் செந்தி ராகவரசன், சிறு குறு விவசாயிகள் சங்க தலைவர் இதயதுல்லா ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் குறித்து கண்டன உரையாற்றினர். அப்போது சாதிய ஆணவ படுகொலைகளை தடுக்க தமிழக அரசு உடனடியாக தனிச்சட்டம் இயற்றி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மசாஜ் பாண்டியன், அரசியல் மீட்பு இயக்கத்தின் ஈரோடு மாவட்ட செயலாளர் மோகன், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் கடலூர் மாவட்ட தலைவர் காந்தி, பகுஜன் சமாஜ் கட்சியின் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் குமாராட்சி பாலு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சரவணன், புரட்சி தமிழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர் விஜயசங்கர், மணிமாறன், இளையராஜா உள்ளிட்டோரும் கண்டன உரையாற்றினர். இதில் சமூக ஆர்வலர் சதாசிவம், அரசியல் மீட்பு இயக்கத்தின் ராஜி, மாணவரணி நிர்வாகி கவாஸ்கர், ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஆஸ்திரேலியா பயணத்தை நிறைவு செய்து நியூசிலாந்து சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும்.
அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. வேட்டைக்காரன் பட பாடலை பாடி செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் விமர்சனம். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என கரூர் மக்களுக்கு தெரியும் என பதிலடி கொடுத்தார் செந்தில் பாலாஜி. பள்ளிக்கூடங்களையும் படிக்கும் மாணவர்களையும் கட்சி தூதுபவர்கள் போல பாவிக்கும் தாவேகாவினர் ஆணவத்திற்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். கரூர் துயரத்தில் உதவி செய்தவர்கள் யார், ஓடிப்போனவர்கள் யார் என மக்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பேட்டி. கரூர் சம்பவத்திற்கன்று ஓடி ஒளிந்துவிட்டு இன்று போய் தமிழக முதலமைச்சர் ஆறுதல் கூறுகிறார் என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்சரா ரெட்டி குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.